வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஒர்க்காக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா ஒன்று ஸ்கூல் புக், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கறது நம்மளுக்கு பெஸ்ட் இல்லையா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை மட்டும் எடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு குரூப் 4க்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு 30 கொஷின் இருக்கு. 30 கொஷின் வந்து இருக்கு. ஸோ அந்த 30 கொஷின் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. சரிங்களா? உங்களுக்கு வந்து எனக்கு குரூப் 4க்கு தகுந்தது மட்டும் நான் எடுத்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அப்படியே ஒரு கொஷினாக பார்க்கலாம். டைம் இருந்தால் ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? எது சரியானது? புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார். புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார் என்பது சரி. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சதி என்னும் ஒழிப்பு முறை கொண்டு வந்தார் இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வி அறிவாற்றலாக இருந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பகுத்தறிவை சிந்திக்க முயற்சி எடுத்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ அது வந்து கரெக்டு தான். ஒரு கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டார். கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு உருவம் எல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு சடங்கும் செய்ய தேவைன்னு சொல்லி சொன்னவரும் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். அதுவும் சரி. பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டாலையும் ராஜாராம் மோகன் ராய் தான். 1828 வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அதுவும் வந்து கரெக்ட் தான். அப்போ 3 கொஸ்டினுமே வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது என்ன? பொதுவாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது என்ன? நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மொத்தம் எனக்கு 6 இருக்கு. 6 வந்து இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுக்கக்கூடாது என்னும் கட்டுப்பாடுகள். எதிர்மறை கட்டுப்பாடுகள். சரிங்களா? இதுதான் வந்து எனக்கு அடிப்படை உரிமையுடைய பொதுவான கருத்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பின் முகப்புரை பற்றி தவறான கூற்றினை கண்டறிக. இந்திய அரசமைப்பின் முகப்புரை பற்றி தவறான கூற்றினை கண்டறிக. 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது. 1976ஆம் ஆண்டு முகப்புரை 42வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தம் செய்யப்பட்டது சரிதான். முகப்புரை அரசமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது. ஆமா, முகப்புரை என்பது என்ன, அரசமைப்பின் நோக்கம் என்னவோ அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது முகப்புரையில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஸோ இதுதான் வந்து தவறான கூற்று. அரசமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது. அரசமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுவது வந்து முகப்புரை என்பதும் சரி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தவறு. வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி சரியான கூற்றினை கண்டறிக. ஏன் இப்படி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இல்லாத ஒரு சில விஷயமெல்லாம் எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சிலபஸ் தகுந்த மாதிரி, குரூப் ஒர்க்கு தகுந்த மாதிரி அந்த கொஷின்ஸ் மட்டும் எடுத்து தரேன். அந்த கொஷின்ஸ் மட்டும் எடுத்து தரேன். வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி சரியான கூற்றினை கண்டறிக. சரியான கூற்றினை கண்டறிக. இது அயர்லாந்து அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நமது வழிகாட்டு நெறிமுறை வந்து எனக்கு அயர்லாந்து தான் பின்பற்றி எடுத்திருப்பாங்க. இது வந்து சரிதான். 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். 4 புதிய வழிகாட்டு முறைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் என்பது சரிதான். 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து தப்பு. இது வந்து கிடையாது. மேலே இருக்கிறது தான் கரெக்டு. 97வது சட்ட திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை இதில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதும் சரி. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்டு மட்டும் தப்பு. மற்ற 1 to 4 வந்து கரெக்ட். 1 to 4 வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு வித்தியாசமா தெரிஞ்ச கொஸ்டின். நானா சாஹிப் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். அவருடைய இயற்பெயர் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோண்ட் பந்த் டேஸ் சம்பவத்தின் முன்னணி தலைவர்கள் ஒருவர் ஆவார். இது ஒரு பேர் புதுசா இருக்குல்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோவிந்த் தோண்ட் பந்த். சரிங்களா? 1855 ஆண்டு கழகம் பெரும்புரட்சியில் வந்து ஈடுபட்டிருப்பார் நானா சாஹிப். அடுத்த கொஸ்டின், மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய கூற்றுகளில் பின்வருவதில் எவை சரியானது?
அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920. 1915 ஜனவரி 9. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து தப்பு. இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா காந்தி என்று காந்தியடிகளை அழைத்தார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்காது. ஆனா பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா கொடுத்துருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா காந்தி நம்ம சொல்றோம். அதை யார் கூப்பிட்டது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். சுபாஷ் சந்திர போஸ் முதலில் அவரை தேச தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு ரேடியோல வந்து பேசியிருப்பாரு. தேச தந்தையே அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு இல்லையா? ஸோ இதுவும் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட். யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் அறிவிச்சிருப்பாரு. இப்போ 2, 3 மட்டும் வந்து சரி. 2, 3 மட்டும் வந்து சரி. 1 வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட வகைகளை கால வரிசைப்படுத்துக. கோக்ரா போர் எப்பொழுது? கோக்ரா போர் வந்து எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோக்ரா போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாபருக்கும் லோடிக்கும் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அதாவது லோடி அப்படின்னு கேட்டாக்கா மஹ்மூத் லோடி. சரிங்களா? நீங்க இப்ராஹிம் லோடி நினைச்சிட போறீங்க. மஹ்மூத் லோடிக்கும் வந்து கோக்ரா போர் நடந்திருக்கும் 1529. அது சௌச்சா போர் பார்த்தீங்கன்னாக்கா ஹிமாயனுக்கும் சர்சாசூரிக்கும் வந்து நடந்திருக்கும் 1539 நடந்திருக்கும். அடுத்து பாருங்க கான்வா போர் வந்து பாருங்க பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் வந்து நடந்திருக்கும் 1527 நடந்திருக்கும். அடுத்து முதலாம் பானிபட் போர் தான் பாபருக்கும் லோடிக்கும் வந்து நடந்திருக்கும். இப்ராஹிம் லோடிக்கும் வந்து நடந்திருக்கும் 1526. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா 26 ஃபர்ஸ்ட், 27 செகண்டு, அடுத்து பண்ணாக்க 29 தேர்டு, 39 வந்து பண்ணாக்க ஃபோர்த் வரும். அப்போ 4312 என்பது சரி. 4312 என்பது சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் முக்கிய ஆதாரமாகும். இப்ப பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இதுதான் சரிங்களா? வடகிழக்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டின் முக்கிய ஆதாரமாகும் என்பது கூட்டு கொடுத்திருக்காங்க. சரிதான். காரணம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை சொல்லியிருக்காங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பருவமழைக்கான காலமா இருக்கும். அதனாலதான் நமக்கு நவம்பர்ல வந்து அதிகமா மழை பெய்யும். சரிங்களா? டிசம்பர்ல கொஞ்சம் மழை பெய்யும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து செப்டம்பர் டு நவம்பர் கிடையாது. அக்டோபர் டு டிசம்பர் 10, 11, 12 இந்த 3 மாதங்கள் வந்து இருக்கும். ஸோ கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது? HDI என்பது எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆயுட்காலம், அவருடைய கல்வி, அவருடைய வருமானம் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து HDI வந்து சொல்லும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. HDI வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக. வேதாரண்யம் யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் 1930 வந்து நடந்திருக்கும். 13 ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கும் இல்லையா? அடுத்து வைக்கம் சத்தியாகிரகம் நம்ம பெரியார் வந்து பண்ணியிருப்பாரு. 1924 மார்ச் 30 வந்து நடந்திருக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நம்ம ராஜாஜி வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். காங்கிரஸ் முதலமைச்சர் ஆனதுமே இந்தியத்தில் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அது ஒரு போராட்டமா நடந்திருக்கும். 1963ஆம் ஆண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? 2 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். இதை 37 எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் அப்படிதான் இருக்கு. சரிங்களா? 1937 எடுத்துக்கிறேன். காமராஜ் திட்டம் வந்து பண்ணாக்க 1963. ஏன் எடுத்துக்கிறேன் கேட்டா காமராஜ் திட்டம் வந்து பண்ணாக்க ஆகஸ்ட் மாதம் கொடுத்துருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பண்ணாக்க நவம்பர்ல வந்து நடந்திருக்கும். ஆனா அந்த ஆப்ஷன் வந்து பண்ணாக்க 1963 மாசம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா? அதனால தான் 37 வந்து எடுத்துருங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா வைக்கம் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து வேதாரண்யம் செகண்ட் வரும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 3. அடுத்து பண்ணாக்க காமராஜ் திட்டம் வந்து 4 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பண்ணாக்க 2, 1, 3, 4. அடுத்து பாருங்க. உங்களுக்கு ஜிகேல வந்து திருக்குறள் கேட்குறாங்க இல்லையா? அந்த திருக்குறள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை கொஞ்சம் பார்க்கலாம். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஸ் எனில். கோபம் எனில். எண்ணன்றி கொன்றார்க்கும் முய்வுண்டா முய்வில்லை செய்நின்றி கொன்ற மகருக்கு. இக்குறட்பா வலியுறுத்துவது என்ன?
என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. இக்குறட்பா வலியுறுத்துவது நன்றி மறவாமை. அடுத்த கொஷின், கூற்று வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான். அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எங்கன்னா பாம்பேல. டேட் ஆகஸ்ட் 8. இது கரெக்ட் தான். ரெண்டுமே சரிதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூற்றிற்கு காரணம் இரண்டும் சரியான விளக்கம். அடுத்தது திருக்குறள் பத்தி கொடுத்திருப்பாங்க. வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் என்ன? வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் என்ன? மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். அறச்சிந்தனைகளும் மிக முக்கியமான எதுன்னு கேட்டாக்க தேவலோக வாழ்க்கைக்கு வழிகாட்டும், துறவு வாழ்க்கைக்கு உறுதுணையாகும், வாழ்வின் மீதான பற்றை நீக்கும் கொடுத்திருப்பாங்க. மண்ணுலக வாழ்க்கைக்கு பயணிக்க உதவும் அறச்சிந்தனைகள். ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது ஒரு குறள் வரும். உறுபசியும் ஒவ்வாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. உறுபசியும் ஒவ்வாத பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வரும். ஸோ அதில் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பசி பசியும் நோயும் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலின் முக்கிய நோக்கம் என்ன? பிராமணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு குரல் கொடுக்க. ஆங்கிலம் ஜஸ்டிஸ், தெலுங்கு ஆந்திர பிரகாசிகா, தமிழ் பார்த்தீங்கன்னா என்ன பத்திரிகை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீதி கட்சி வெளியிட்டிருக்கும். நீதி கட்சி தான். அதாவது 1916 பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 70 நீதி கட்சின்னு சொல்லி பேரை மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? திருவண்ணாமலை 1924. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? அயோத்திதாசர், இந்திய பௌத்த சபை, பௌத்தம் ரெண்டும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. சரிங்களா? இந்திய பௌத்த சபை நிறுவியிருப்பாரு டாக்டர் நடேச முதலியார். பண்ணிக்க சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு, சென்னை ஃபெடரேஷன் கூட்டமைப்புன்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இரண்டாவது தப்பு. ரெட்டைமலை சீனிவாசன் பண்ணிக்க ஆதி திராவிட மகாஜன சங்கத்தை கிரியேட் பண்ணியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே தப்பு. வரதராஜிலே நாயுடு பண்ணிக்க சென்னை மாகாண சங்கத்தை கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ 2 and 3 இன்கரெக்டாக இருக்கு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி சரியானவற்றை தேர்வு செய்க. கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகம் பற்றி சரியானவற்றை தேர்வு செய்க. ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்ட முயன்ற தொடர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பது கரெக்டு தான். உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், லட்சுமிபதி ஆவார் என்பதும் கரெக்டு தான். 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் 10 பேர் காவல்துறையுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ திருவல்லிக்கேணிலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வேதாரண்யத்தில் நடந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்டு மட்டும் தப்பு. அடுத்தது குறுந்தொகை கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல இலக்கியங்களும் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. செம்புல பெயல் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு ஓமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது? செம்புல பெயர் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு ஓமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது? தலைவி மற்றும் தலைவன்.
அடுத்தது திருக்குறள் 1. வேலோடு நின்றான் இடு என்றது போலும். வேலோடு நின்றான் இடு என்றது போலும். கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்ன? என்ற குறளின் பொருள் என்ன? முறை செய்யாத மன்னன் வழிப்பெறு செய்யும் கல்வன் போன்றவன். வேலோடு நின்றான் இடு என்று போலும். கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா முறை செய்யாத ஒரு மக்களுக்கு வந்து நன்மை செய்யாத மன்னன் வந்து பண்ணக்க வழிப்பெறு செய்யும் கல்வனை போன்றவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம பாரதியார் வந்து பண்ணக்க ஜிகேலும் ஒருவர் பிளஸ் தமிழ்ல ஒருவர் இல்லையா? நீடு துயல் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரில் அழைக்கப்படுவார் யார்? பாரதியார். கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்கையினம் ஆகி வலியானும் அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது என்ன? கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகிலமும் காக்கையினம் ஆகி வலியானும் அஞ்சுமே. இதில் கோகிலம் என்பது என்ன? குயில். அடுத்தது பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ரஹமத் அலி. ரஹமத் அலி தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாரு. ரஹமத் அலி தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு பாகிஸ்தான் என்ற சொல்லை. தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது? மே 2006. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் 2வது பெரிய மாநிலம் எது? இந்தியாவின் ஜிடிபியில் பங்களிக்கும் 2வது பெரிய நாடு எது? நம்ம தமிழ்நாடு தான். பெரிய மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. மெட்ராஸ் மாநிலம் என்பது தமிழ்நாட்டின் பெயர் மற்ற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டேட் தெரிஞ்சா இருக்க கமெண்ட் பண்ணுங்க. டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். பின் வருவனவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் எவை? சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னா நம்ம பெரியார் இல்லையா? அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல். விதவை பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மக்கள் வந்து பகுத்தறிவா இல்லாம இருப்பாங்க. அந்த 6 அறிவுன்ற ஜீவனே என்னன்னு அந்த பகுத்தறிவோடு செயல்படுவதுதான் 6 அறிவு ஜீவன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பகுத்தறிவோடு செயல்படுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல் என்பது கரெக்டு தான். பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல். பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு வந்து கற்பித்தல் என்பதும் பதினெட்டு. இதுவும் கரெக்டு தான். மூட நம்பிக்கைகளை கடைபிடித்தலை அனுமதித்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டா, நீ திருமணம் செய்யறியா? அப்போ வந்து உனக்கு வந்து அந்த சடங்கெல்லாம் செய்றாங்களே, அந்த சடங்கு எதுவுமே இல்லாம நீ திருமணம் செய்யடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ வந்து எனக்கு அவர் வந்து மூட நம்பிக்கையில வந்து கடைபிடிக்க சொல்லலை. இது வந்து தவறு. சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தினை தழுவுதல். சமூகம் மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தினை வந்து தழுவுதல் சொல்லி சொன்னாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. பழங்கால தமிழ் நாகரிகங்களாம் அவர் வந்து கற்பிக்க சொல்லியிருப்பாரு. ஸோ இதுவும் வந்து தவறு. அப்போ எது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குன்னு கேட்டால் 1, 2 மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்கும். 1, 2 மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சது. கொஷின் வந்து முடிஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொடுத்த கொஷின் பேப்பர்னு எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எது குரூப் ஒர்க் மட்டும் தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ வந்து பண்ணலாம். எனக்கு வந்து உங்கள் மேலே கொஞ்சம் வருத்தம் இருக்குது. என்னன்னு கேட்டால் கொஸ்டின் கேட்டால் யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. அப்படி இருந்தால் எனக்கு எப்படி வந்து அடுத்தது செய்ய தோணும்? ஏதாச்சும் நான் கேட்குற கொஷினுக்கோ ஏதாச்சும் ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் எனக்கும் சரி பசங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எடுத்து தர முடியும். சரிங்களா? நீங்கள் ஆர்வமே இல்லைன்னா நான் எடுத்து ஊசி குத்தி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. பல டைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் பொம்மை கிடையாது. நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கீ கொடுக்கறதுக்கு. சரிங்களா? நான் கேட்குற கொஷினுக்கு பதில் நீங்கள் கொடுத்தாதான் ஸோ பசங்க ஆர்வமாக இருக்காங்க, அடுத்த கொஷின் கொடுக்கலாம், அடுத்த கொஷின் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியும். ஏன்னா ரோபோ மாதிரி என்னால் நடத்திட்டு போயிட்டே இருந்துட முடியும். சரிங்களா? கொஞ்சம் பாருங்கள். கேட்குற கொஷின்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் நான் கேட்குறேன். வேறு எதுவுமே அதிகமாகலாம் வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லையா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.